நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கடகம் ராசியில் கடகம் லக்னத்தில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு அஷ்டம பாதிப்புகளை வெகுவாக ஏற்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனம் ராசிக்குள் குரு பகவானின் வீட்டிற்குள் பலமாக நுழைந்து உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனி பகவானின் பயிற்சி என்பது கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து முழுவதுமாக நீங்கி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்வதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள், அவப்பெயர்கள், அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், பணிச்சுமைகள் என பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது. கடகம் ராசியில் கடகம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இனி அற்புதமான அருமையான வசந்த காலங்களாக ராஜயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலங்களாக அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட, எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நல்ல பல நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக உங்களுக்கு கைகூடி வருகிறது என்பதை சனி பகவான் உறுதி செய்கிறார். கடகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தவரையில் இந்த சனி பயிற்சி காலகட்டம் என்பது அற்புதமான ராஜயோக காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நெருக்கடிகளும் உடைத்தெறியப்பட்டு அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இனிமையான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார் என்பதை துல்லியமாக தெல்ல தெளிவாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உறுதி செய்கிறார். எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த காலகட்டத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கூடுதலான சிறப்பு பலன்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டம் முழுவதுமாக முடிந்துவிட்டதால் உங்களுக்கு 500% மேலாக நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பாக்கிய சனியாக அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் 100% மேலாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையால் வெற்றி பார்வையால் பார்த்து பலப்படுத்துவது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பதை சனி பகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்தை சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார். அது மட்டுமில்லாமல் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தை பார்த்து வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கிறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு வலுவாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைப்பதால் இதுவரையில் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய துளியளவான சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைத்து பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்ப வருமானம் என்பது அபரிவிதமாக உயரும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களுடைய பணம் அனைத்தும் உங்களுடைய சேமிப்புகள் மட்டுமில்லாமல் முதலீடுகளில் செலவு செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை, அதாவது பகை, நோய், கடன் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக சனி பகவான் மாற்றி அமைப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்கள் குறையும். உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானின் இந்த பேச்சு காரணமாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பல்வேறு இடங்களை பார்த்து பலப்படுத்துவதால் கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகு விழா, புதுக்கடை திறப்பு விழா என பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட, எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சக்திகளையும் சனி பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் நலம் பக்காவாக பரிபூர்ணமாக சுகம் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் 3ஆம் இடமான வெற்றி, சகாயஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்தக்கூடிய சனி பகவான் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் சனி சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருப்பதால் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருகிறது. நிரந்தர வேலைவாய்ப்பு மட்டுமில்லாமல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் சனி பகவான் அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுடைய எதிர்கால நலன்களை அற்புதமாக, அருமையாக, சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான பல்வேறு விதங்களான நன்மைகளை இந்த தருணத்தில் சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல், முன்கோபப்படாமல், சரியாக, கணக்கச்சிதமாக, செம்மையாக முடிவுகளை எடுத்து எல்லா விதமான பணிகளிலும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை சனி பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த சனி பயிற்சி காலகட்டம் என்பது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துறை,
தொழில்துறை போன்றவற்றை மிகச் சிறப்பாக மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக காலகட்டமாக அமைகிறது. நீங்கள் ஆசைப்படுவதை விட, திட்டமிடுவதை விட, எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான சிறப்பான முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் உங்களை தேடி வருகிறது. இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய தொழில் தற்போது லாபகரமாக மாறும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக அதிகரிக்கலாம். இதன் மூலமாக பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்கால நலன்களை தற்போது கருத்தில் கொண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளிலும் முன்னேற்றங்களும் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை சனி பகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார். சனி பகவான் 9ல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், 11ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் எல்லா விதத்திலும், அதாவது உங்களுடைய குடும்பம், வேலை, வியாபாரம், தொழில் போன்ற மேலும் பல துறைகளில் மிகப்பெரிய அளவிலான உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை சனி பகவான் உறுதி செய்கிறார். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் இதுவரையில் எதிர்பாராத, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்திகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு. கலைஞர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு, பெயர், புகழ் என அனைத்தும் அதிகரிக்கும். எனவே பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். நீங்கள் ஆசைப்படுகின்றபடியே எல்லா விதமான பணிகளையும் மிகச் சிறப்பாக, கச்சிதமாக, செம்மையாக, வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சக்திகளையும் ஆற்றல்களையும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தையும் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் அபரிவிதமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரிய தடைகளையும் நெருக்கடிகளையும் தாமதங்களையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சி நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சனி பகவான். அரசியல் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலில் வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. அரசியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகர்வுகளை வெற்றிகரமாக சந்திக்கக்கூடிய ஆற்றல்களையும் சக்திகளையும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் அள்ளிக் கொடுக்கிறார். இதுவரையில் இல்லாத அளவிற்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய எதிர்கால நன்மைகளை மனதில் கொண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும், அதாவது அரசியலில் இருப்பவர்கள் மற்ற கட்சிகளில் இணைவது அல்லது மற்ற கட்சியில் இருந்து தன்னுடைய கட்சிக்குள் மற்றவர்களை சேர்ப்பது போன்ற விஷயங்களில் அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல பலம் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மற்ற துறைகளிலும் உங்களுடைய மேன்மை என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பு போன்றவற்றிலும் பண தன வரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை சனி பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் 9ல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான வேலை ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணியில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் உத்தியோகத்திற்கான எல்லா விதமான சலுகைகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் சக ஊழியர்கள், நிர்வாகத்தினர்கள், உயர் அதிகாரிகள் என அனைவருடைய ஆதரவும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உங்களுடைய பணிகளை எளிதாக வெற்றிகரமாக செய்து முடித்து மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பெறுவீர்கள். உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். சனி 3ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள், தாமதங்கள், தடைகள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுடைய வெற்றிக்கு படிக்கட்டுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் சக்திகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். கடகம் ராசியில் கடகம் லக்னத்தில் பிறந்த உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகமாகும் என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோக பாக்கியங்களை வாரி வழங்குகிறார். சனி பகவான் இந்த தருணத்தில் குரு பகவானுடைய ஆட்சி வீடான மீனம் ராசியில் அமர்ந்து கொள்வது என்பது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமான அதீதமான அமோகமான யோகங்களை அள்ளி கொடுப்பதோடு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை இமாலய உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனியை போல் யாராலும் கொடுக்க முடியாது. சனி கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்புகளையும் பண வரவுகளையும் தன வரவுகளையும் அள்ளி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொள்வது மட்டுமில்லாமல் 8ஆம் இடத்தை விட்டு விலகுவது என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானின் வீட்டில் அமர்வது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகூலம் நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் துளியளவான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடி வரும். உங்களுடைய மனநல, உடல் நல, ஆரோக்கிய குறைவுகள் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய உடல் நல, ஆரோக்கிய தொந்தரவுகள் முழுவதுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் நிரந்தரமான மனரீதியான, உடல் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் உங்களை விட்டு அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுக்கு மன நிம்மதி, மகிழ்ச்சி, இனிமை போன்றவற்றை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு பல்வேறு இடங்களை பார்த்து பலப்படுத்துவதால் அருமையாக அற்புதமாக உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய மனதில் இனிமைகளை, நிம்மதிகளை நிறைந்து பெறக்கூடிய, உருவாக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகளை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு, அதாவது கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம், படபடப்பு, குழப்பமான மனநிலை, எதிர்காலத்தை பற்றியான பயம், கற்பனையான அச்சம் போன்றவற்றை உடைத்தெறிந்து சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு நல்ல வரன் அமையும். நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மகிழ்ச்சிகள் நிறைந்த குடும்ப வாழ்க்கை இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த தருணத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பரஸ்பர அன்பு, ஒற்றுமை, பாசம், அந்யோன்யம் என அனைத்தும் நிறைந்து கிடைக்கும்.
இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் என்பது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுடைய பயணங்களில் இதுவரையில் இருந்த சிரமங்கள் தீர்ந்து உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் இனிமையாகவும் லாபகரமாகவும் அமையும். கடந்த காலங்களில் திருடு போன பொருள்களை இந்த காலகட்டத்தில் கண்டெடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் சனி பகவான் வாரி வழங்குவார். கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் அதே சனி பகவானால் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவான சந்தேகமும் இல்லை. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளவும் சிறு சிறு கெடுபலங்களை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளவும் முடிந்தால் ஒருமுறை திருநள்ளாருக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும்.